கேபிஎல் சென்டர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிகே. எனக்கும் நம்மளுடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. சோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர். நம்ம வரிசையா டெக்னிக்கல் இண்டிகேட்டர் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் நம்ம ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் பார்த்தோம், தட் இஸ் கமாடிட்டி சேனல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இண்டிகேட்டர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி ஃப்ளோ இண்டெக்ஸ் இண்டிகேட்டர். இதனுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தம்ப்நெயில்ல நான் FIDI வாங்குவதை கண்டுபிடிக்க உதவும் டெக்னிக்கல் இண்டிகேட்டர் சொல்லியிருக்கேன். யார் இந்த FIDI அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர், டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஓகே, சோ இவங்களோட மணியை அதாவது மார்க்கெட்ல இவங்களோட மணி உள்ள வரது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஸ்மார்ட் மணின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் மணி உள்ள வரும்போது அந்த ஸ்மார்ட் மணி நம்மளும் கண்டுபிடிச்சிட்டோம்னா, அவங்களோட சேர்ந்து டிராவல் பண்ணும்போது நம்ம ஈஸியா பணம் சம்பாதிச்சுட்டு வெளியில வரலாம். பட்டியல இன்ட்ராடே பொசிஷனல் ட்ரேடிங் வரும்போது அப்ப எப்ப இந்த ஸ்மார்ட் மணி உள்ள வருது அப்படிங்கிற தகவல் நம்மளுடைய மார்க்கெட் டயத்துல அந்த தகவல் நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிறது இல்ல. காரணம் என்ன, இந்த FII எவ்வளவு வாங்கினாங்க, எவ்வளவு வித்தாங்க அப்படிங்கிற தகவல் மார்க்கெட் முடிவடைந்த நிலையில தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, சரி, எனக்கு அந்த தகவல் கிடைக்கலாம் கூட அட்லீஸ்ட் அது இண்டிகேஷன் ஆச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா இந்த மணி ஃப்ளோ இண்டெக்ஸ் அந்த விதத்துல நமக்கு உதவும். என்ன இந்த FIDI ஓட ஏன் நம்ம டிராவல் பண்ணோம் அப்படிங்கிறது விஷயத்தை எடுத்தீங்கன்னா, இது உங்களுக்கு ஒரு புரியுற விதத்துல சொல்லணும்னா, நம்ம நிறைய வாட்டி கடல்ல குளிக்க போவோம். அந்த கடல்ல குளிக்கும் போது சில நபர்களை நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த அலை வரதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. அப்படின்னு அர்த்தம், அந்த அலை வரும்போது அந்த அலை மேல ஜம்ப் பண்ணுவாங்க. அந்த அலை என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்கள தூக்கிட்டு போயிட்டு அழகா அந்த கரையில விடும். ஓகே, அப்ப அந்த அலைங்கிறது யாருன்னு எடுத்தீங்கன்னா FIDI. ஓகே, அப்ப அந்த FIDI வாங்கும் போதோ இல்ல விற்கும் போதோ அவங்களோட சேர்ந்து அவங்க வாங்கும் போது நம்மளும் பை பண்ணா, அவங்க அதிகமான வால்யூம்ல வாங்குறதுனால நமக்கு நம்மளோட பிரைஸ் நம்ம பாட்டத்துல இருப்போம், மேல ஏறும். நம்ம ட்ரேட் பண்ணிட்டு ப்ராஃபிட் எடுத்து வெளில வரலாம். அதே மாதிரி அவங்க விற்கும் போது நம்மளும் வித்தனா, சோ நம்மளோட பிரைஸ் அதே பாத்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் ஷார்ட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி, ட்ரேட் பண்ணிட்டு வெளில வரலாம். ஓகே, அப்போ இவங்க எப்ப இறங்குறாங்க, இப்ப வெளியில வர்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்மளுக்கு உதவுறதுக்கு ஒரு இண்டிகேட்டர் தேவை. அந்த இண்டிகேட்டர் தான் மணி ஃப்ளோ இண்டெக்ஸ். சோ இந்த இண்டிகேட்டர் பத்தி நீ டீடைலா பார்க்கறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, இந்த வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ண என்னோட புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை டெலிகிராம் மற்றும் Facebookல நீங்க ஃபாலோ பண்ணா, அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் கேபிள்ஸ் டைப் பண்ணி சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட் புதியவரா இருந்து இது வரைக்கும் டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். இந்த வீடியோக்கு கீழே ஆக்சுவலி நம்மளுடைய ரெஃபரல் லிங்க் கொடுத்திருக்கோம். ஸ்டாக்ஸ் கார்டை பயன்படுத்தி நீங்க ஃப்ரீ அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஓபன் பண்ணிக்கலாம். இதே Zerodha அக்கவுண்ட் நீங்க ஓபன் பண்றதா இருந்தா உங்களுக்கு 300 போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அப்ஸ்டாக்ஸ் ஓபன் பண்றதா இருந்தா நீங்க ஓபன் பண்ண பிறகு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபர்தரா நீங்க ஓபன் பண்ணும்போது உங்களுடைய நீங்க லிங்கை ஷேர் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு ₹600 ரெஃபரல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்சுவலி லிங்கை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆக்சுவலி இருக்கு. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி ஃப்ளோ இண்டெக்ஸ் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரை ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்கன்னா MFI இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இந்த இண்டிகேட்டரை கண்டுபிடிச்சது ஜீன் குவாங் அண்ட் ஆவ்ரம் சவுடாக் அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சாங்க. இந்த இண்டிகேட்டருடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வால்யூமை உள்ள கொண்டு வருது. சோ பொதுவா மார்க்கெட்ல வால்யூம்ங்கிற விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம். அதிகமா சில தகவலை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பிரைஸ் மேல ஏறிடுச்சுன்னா மட்டுமே போதாது நீங்க பை பண்றதுக்கு, அதே ஒரு பிரைஸ் இறங்கிடுச்சுன்னா மட்டுமே போதாது நீங்க செல் பண்றதுக்கு. அதுக்கு பின்னாடி வால்யூம்ங்கிற ஒரு விஷயம் மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது புரியுற விதத்துல நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்க்கணும்னா, சினிமா தியேட்டர் எடுத்துங்க. சில படம் ரொம்ப ஒரு ஃபேமஸ் நடிகருடைய ஒரு படம் வருது. அந்த படத்தினுடைய டிமாண்ட் அதிகமா இருக்கு, நிறைய பேர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படி பாத்தீங்கன்னா, சில பேர் அதிகமான டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பிளாக்ல சேல்ஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா அதோட டிமாண்ட் அதிகமா இருக்கு, அப்போ பிளாக்ல சேல் பண்ணும்போது நல்ல பிரைஸ்ல பண்ண முடியும்னு சொல்லிட்டு மொத்தமா பண்ணுவாங்க. ஈவன் எப்படி பயன்படுத்திப்பாங்க, அவங்க அந்த தியேட்டருக்கு வரும்போது கூட்டம் எப்படி இருக்கும், அந்த கூட்டத்தை பார்த்து அவங்களோட விலையேற்றம் பண்ணுவாங்க. அப்ப கூட்டம் அதிகமா இருந்தா அவங்களோட விலையேற்றம் அதிகமா இருக்கும், கூட்டம் கம்மியா இருந்தா விலையேற்றம் கம்மியா இருக்கும். ஓகே, அப்ப எது அவங்கள விலையேற்றம் அதிகமா பண்ண வைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வால்யூம். ஓகே, அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ஒரு பிரைஸ் ஒரு பிளைனா ஒரு சார்ட் எடுத்துட்டு டாடா மோட்டார்ஸோ இல்ல ஒரு இன்ஃபோசிஸ் சார்ட் எடுத்து மேல ஏறுதுன்னு சொல்லிட்டு வாங்கினா, நம்ம இறங்கினதுதான் பிரைஸ் இறங்க இருக்கு. அது காரணம் என்ன, அதுக்கப்புறம் வால்யூம் இல்ல. அப்போ மிக முக்கியமான விஷயம் பிரைஸ் ஏறுது மட்டும் இல்ல, வால்யூம். சோ இன்னைக்கு அதுக்கு தனித்தனியா 2 இண்டிகேட்டர் நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம். ஒன்னு பிரைஸ் லீட் ஆகுது இல்ல இறங்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது RSI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் நம்ம பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் வால்யூம் மேல ஏறுது இறங்குது அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு வால்யூம் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் பயன்படுத்தும் இல்லையா. சோ இந்த 2 இண்டிகேட்டரையும் கம்பைன் பண்ணி ஒரு இண்டிகேட்டர் கிடைச்சா எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த இண்டிகேட்டர் தான் மணி ஃப்ளோ இண்டெக்ஸ். ஓகே, சோ மணி ஃப்ளோ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் சிமிலர் டு RSI. RSI எடுத்துக்கிட்டா என்ன மிக முக்கியமான விஷயம் நம்ம பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர்
ஓவர் பாட் ஓவர் சோல்டு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு. அதே RSI வந்து நீங்க உங்களுடைய சார்ட்ல அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வர தகவல் இமீடியட்டா ஓவர் பாட் அப்படிங்கிறது 80ங்கிற நம்பர், ஓவர் சோல்டு அப்படிங்க பாத்தீங்கன்னா 20ங்கிற நம்பர் வரும். அதே மாதிரி MI5 பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆசிலேட்டிங் பிட்வீன் 0 to 100. ஓகே, இட் இஸ் ஆசிலேட்டர். சோ என்ன இந்த ஆசிலேட்டர் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்மளுடைய பைக்லயா இருக்கட்டும் இல்ல கார்ல இருக்கட்டும், நீங்க ஆக்சிலேட்டர் அழுத்தும் போது உங்களுடைய ஆக்சிலரேஷன் ஸ்பீடை வந்து காட்டும், அந்த நீடில் அந்த முள்ளு. ஓகே, அதே மாதிரி நீங்க ஆக்சிலேட்டர் குறைக்கும் போது அதோட ஸ்பீடை காட்டும். அந்த விதத்துல தான் மார்க்கெட்னுடைய மணி உள்ள வரும்போது, FID மணி வரும்போது அந்த நீடில் வந்துட்டு மேல ஆசிலேட் ஆகுது, அதாவது வந்துட்டு அந்த இண்டிகேட்டர் மேல போகுது. அது என்ன நம்பர் அப்படிங்கறத நம்ம வந்து இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சரி, MI5ங்கிறது இட் இஸ் மோர் ஆர் லெஸ் இட் இஸ் பிளக்ட் இன்டு RSI இண்டிகேட்டர். ஆனா என்ன வந்து RSI ல இது டிஃபர் ஆகுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ட்ரேடருக்கு மிக முக்கியமான விஷயம் வால்யூம். அந்த வால்யூம் கம்பைன் பண்றதுனால தான் இந்த இண்டிகேட்டர் வந்துட்டு ட்ரேடர் மத்தியில ஒரு பாப்புலரான இண்டிகேட்டர்னு சொல்லலாம். ஓகே, சோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா RSI-யும் வால்யூமும் ஆக்சுவலி கம்பைன் பண்ண இண்டிகேட்டர் தான் வந்துட்டு MI5, that is called money flow index. இந்த இண்டிகேட்டருக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா வால்யூம் வெயிட்டட் RSI. ஏன்னா அதனால தான் சொன்னேன், இது RSI ஓட கார்லேட் ஆகிறதுனால வால்யூம் வெயிட்டட் RSI. ஓகே, சோ இது சிமிலர்லி லைக் ஆக்சுவலி RSI மாதிரி 0 to 100 வந்து ரேஞ்ச். அதுக்கப்புறம் RSI-ல பீரியட் எடுத்தீங்கன்னா 14 பீரியட். இந்த 14 பீரியட் அப்படிங்கிறது என்ன எடுத்துட்டீங்கன்னா, எந்த ஒரு டைம் ஃப்ரேம்ல அப்ளை பண்றீங்களோ அதனுடைய 14 பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் 15 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் 15 கேண்டில்ஸ். அதே 1 hour டைம் பீரியட் எடுத்தீங்கன்னா 1 hour ஆக்சுவலி 14 கேண்டில்ஸ். ஒன் டேல எடுத்தீங்கன்னா அதே மாதிரி 14 டேஸ் ஆக்சுவலி கேண்டில்ஸ். அந்த விதத்துல தான் அந்த 14 பீரியட்ஸ்ங்கிறது அப்ளிகபிள். ஏன் இதை சொல்றேன்னா, பல வீடியோக்களை வந்துட்டு நம்மளோட நண்பர்கள் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா, இது இந்த இண்டிகேட்டர் எந்த டைம் ஃப்ரேம்ல நான் அப்ளை பண்ணும்? நீங்க இண்டிகேட்டர் எந்த ஒரு இண்டிகேட்டரும் டைம் ஃப்ரேம்க்காக டிசைன் பண்ணப்பட்டதா இல்ல, ஒன்லி பீரியடுக்கு தான். அப்படி பார்க்கும்போது 14 பீரியட் எந்த நீங்க டைம் ஃப்ரேம்ல அப்ளை பண்ணிக்கலாம் அதுல. ஓகே, சரி, என்ன வந்து இதுல வந்துட்டு அதே ஓவர் சோல்டு ஓவர் பாட்ல வேணா சிமிலர்லி லைக் RSI தான். சோ ஓவர் பாட் அப்படிங்கிறது 80, ஓவர் சோல்டுங்கிறது 20. இதுல வந்துட்டு த்ரெஷோல்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 90-10 சொல்லுவாங்க. அதாவது வந்து 80 வந்துட்டா ஓவர் பாட்டம் சொல்றோம், அதாவது உச்சநிலை அடைஞ்சிச்சு, நிறைய வந்துட்டு வாங்கிட்டாங்க அப்படிங்கறதா ஓவர் பாட்டுங்கிறது. அதே மாதிரி கீழே வந்துச்சுன்னா அதுதான் வந்து ஓவர் சோல்டுங்க. அப்ப அதை தாண்டி அப்ப 80க்கு அப்புறம் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ்ல ஆயிடுனா இல்ல, ஈவன் வந்து 90 வரைக்கும் போற சான்ஸ் இருக்கு. அதான் என்ன சொல்லுவாங்க, த்ரெஷோல்டு சொல்லுவாங்க. அதாவது இட் இஸ் கால்ட் சம்திங் லைக் அப்படின்னா ஒரு பீக், ஒரு மலையில இதுக்கப்புறம் நடக்கிறது ஒண்ணு இல்ல, மலையோட உச்சிக்கு வந்தாச்சு அப்படிங்கிற மாதிரி. சோ அதே மாதிரி பாட்டத்தை 10, அதாவது தட் இஸ் கால்ட் 90 and 10 அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மணி ஃப்ளோ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு 100 - 100 டிவைடட் பை 1 பிளஸ் மணி ஃப்ளோ ரேஷியோ. ஜெனரலா அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இண்டிகேட்டரை பயன்படுத்தும் போது ஃபார்முலா வந்து நீங்க அதிகமா கவலைப்படணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இண்டிகேட்டர் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கலி பேக்ரவுண்ட்ல அந்த ஃபார்முலா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கிற ஆஸ்பெக்ட்ல இந்த ஃபார்முலா என்ன நடக்குது, எதனால இந்த இண்டிகேட்டர் வந்து இந்த நம்பர் இந்த ரேஞ்சுக்குள்ள ஆசிலேட் ஆகுது, எப்படி வந்து இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது, அந்த அடிப்படையில தான் ஃபார்முலா பார்க்க போறோம். அது தவிர வந்துட்டு ஃபார்முலாவோட டீட்டெயிலா வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, சரி, அப்படி பாத்தீங்கன்னா இதனுடைய ஃபார்முலா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100 - 100 டிவைடட் பை 1 பிளஸ் மணி ஃப்ளோ ரேஷியோ. அப்ப இந்த மணி ஃப்ளோ ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 14 பீரியட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் மணி ஃப்ளோ, 14 பீரியட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் மணி ஃப்ளோ. அதாவது நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, டைம் ஃப்ரேம் முக்கியம் சொன்னேன். அப்ப டைம் ஃப்ரேம் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் எடுத்தீங்கன்னா அப்ப அதுல வந்து பாசிட்டிவ் மணி ஃப்ளோ வந்து 14 பீரியட்ஸ், அதனுடைய அக்குமுலேஷன் சம்மேஷன் டிவைடட் பை 14 பீரியட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் மணி ஃப்ளோ. சோ எப்படி வந்து இந்த பாசிட்டிவ் மணி ஃப்ளோ நெகட்டிவ் மணி ஃப்ளோ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா மணி ஃப்ளோக்கு வந்து தேவை வந்துட்டு டிபிக்கல் பிரைஸ் இன்டு வால்யூம். டிபிக்கல் பிரைஸ் வந்து நம்ம லாஸ்ட் CCI இண்டிகேட்டர்ல பார்த்தோம். டிபிக்கல் பிரைஸ் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ஹை பிளஸ் ஒவ்வொரு கேண்டலுக்கும் ஒரு ஹைன்னு ஒன்று இருக்கு, லோன்னு இருக்கு, க்ளோஸ் ஒன்று இருக்கு. அப்ப ஹை பிளஸ் லோ பிளஸ் க்ளோஸ் டிவைடட் பை 3 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ் பிரைஸ் தான் வந்துட்டு டிபிக்கல் பிரைஸ். இதோட வால்யூம் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் மணி ஃப்ளோ. இதனுடைய மணி ஃப்ளோ ரேஷியோ வேணுங்கும் போது 14 பீரியட்ஸ் ஆஃப் மணி ஃப்ளோ அப்படிங்கிறது எப்பப்பெல்லாம் ப்ரீவியஸ் க்ளோஸோட பாஸ்ட் பிளஸ்ல போதும் அது வந்துட்டு பாசிட்டிவ் மணி ஃப்ளோ. அப்ப அதனுடைய 14 ஆக்சுவலி பீரியட்ஸ்ல என்னென்ன பாசிட்டிவ் மணி ஃப்ளோ இருக்கு அதை ஆட் பண்ணுவாங்க. அதே 14 பீரியட்ஸ்ல என்னென்ன நெகட்டிவ் மணி ஃப்ளோ இருக்கோ, அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸை விட கம்மியா வர்றது எல்லாமே நெகட்டிவ் மணி ஃப்ளோ, நெகட்டிவ் பிரைஸ், அதனுடைய சம்மேஷனை வந்துட்டு எடுத்துக்கிறதா 14 பீரியட்ஸ் ஆஃப் நெகட்டிவ் மணி ஃப்ளோ. இதை டிவைட் பண்ணா உங்களுக்கு ஒரு ரேஷியோ கிடைக்கும். இதை வந்து 100 - 100 டிவைடட் பை 1 பிளஸ் இதுல கொண்டு வரும்போது உங்களுக்கு வந்து இட் வில் பி ஃபாலிங் வித்தின் 0 to 100. ஏன் வந்து இந்த 100 எல்லாம் உள்ள கொண்டு வராங்கன்னா, அப்பதான் அந்த ரேஞ்சுக்குள்ள உங்களுக்கு விழுகும். அந்த ரேஞ்சுக்கு விழுகும்போது நமக்கு அந்த ஆசிலேட்டர் வந்து 0 to 100 ஆசிலேட் ஆகும். ஓகே, சோ இதுதான் வந்து இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. சரி, இந்த இண்டிகேட்டர்ல என்ன விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஆஸ் ஏ ட்ரேடரா எனக்கு என்ன வேணும், நான் பை பண்ண போறேன், அதுக்கப்புறம் செல் பண்ண போறேன், அதுக்கப்புறம் நான் பை பண்ண போறேன், எப்ப எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கும்போது ரிவர்சல் பாயிண்ட் தெரியும். இது மூணுத்தையும் எப்படி பார்க்கிறது அப்படிங்கறத நம்ம சார்ட்ல பார்க்கறோம். சோ தட் இஸ் கால்ட் பையிங் வித் MFI, செல்லிங் வித் MFI, பொட்டன்ஷியல் பிரைஸ் ரிவர்ஸ். அதாவது எப்போ வந்து நான் பை பண்ண போறேன் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதை தாண்டி
இந்த விஷயத்துல வந்து என்ன நம்ம பார்க்கலாம், டைவர்ஜென்ஸ் பார்க்கலாம். அந்த டைவர்ஜென்ஸை பயன்படுத்த இன்ஃபேக்ட் அந்த பொட்டன்ஷியல் ரிவர்சல் நம்ம பார்க்க போறோம். என்ன அந்த டைவர்ஜென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னு வந்து பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ், இன்னொன்னு நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ். அதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, பேரிஸ் டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க, இல்ல புல்லிஷ் டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. சோ இப்படி வரும்போது இதுல இருந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பையும் ஆப்பர்ச்சுனிட்டி செல்லையும் கண்டுபிடிக்கணும். இன்னொரு விஷயம் வந்து MFI நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா, 80 நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 80 ரீச் ஆயிடுச்சுன்னா அதோட முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் இல்ல. ஏன்னா 80 வந்து அந்த இண்டிகேட்டர் என்ன காட்டுதுன்னா ஓவர் பாட்டம் சொல்லிட்டு அதையும் தாண்டி வந்து அது மேல போயிட்டு இருக்கும். அதுதான் த்ரெஷோல்ட் சொன்னேன். 90 10 கீழே எடுத்துட்டா வந்துட்டு 10, மேல எடுத்துட்டா 90. ஓகே, சோ இப்போ இந்த இண்டிகேட்டரை எப்படி வந்துட்டு சார்ட்ல பாக்குறது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ் எடுத்திருக்கேன். இந்த டாடா மோட்டார்ஸ்க்கு வந்து நீங்க எப்படி வந்துட்டு அப்ளை பண்ணலாம், நீங்க எந்த ஒரு சார்ட் வேணா எடுத்துங்க, அதனுடைய ஸ்டடீஸ் போங்க. உங்களுடைய இதுல வந்துட்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்ல ஸ்டடீஸ்ல போனீங்கன்னா மணி ஃப்ளோ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு ஒரு டைட்டில் இருக்கு. அந்த டைட்டிலை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆசிலேட்டர் அப்ளை ஆகும். சோ அந்த ஆசிலேட்டரை பாருங்க, 20 இங்க அதுக்கப்புறம் 70. இதை வந்து நான் உங்களுக்கு இதுலயும் காட்டுறேன். அதாவது investing.comல இங்க நிப்டி எடுத்திருக்கேன். நிப்டி எடுத்துட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த டோட்டலா ஷேடோ ஏரியா பாருங்க 20க்கும் 80க்கும் நடுல இருக்கு. அப்போ அந்த பாட்டம் ஆக்சுவலி ஷேடோ 20 எடுத்துட்டீங்கன்னா இது வந்துட்டு ஓவர் சோல்டு, 80 எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் ஓவர் பாட். ஆனா இதனுடைய கோடு, டாப் கோடு பாருங்க, பாட்டம் பாருங்க, there is a கேப். என்ன இந்த கேப்னா, நம்ம சொன்ன மாதிரி இதனுடைய ரேஞ்ச் எதுக்குள்ள ஆசிலேட் ஆகுதுன்னா 0 to 100. அப்போ பாட்டம் வந்து 0, மேல வந்துட்டு 100. ஓகே, அப்ப இதை தாண்டி, அதாவது இந்த 20 தாண்டி கீழே இருந்துச்சுன்னா அது வந்துட்டு ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட். அதே மாதிரி 80 தாண்டிச்சுன்னா ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட். சாரி, ஓகே. இப்போ எப்ப வந்து நான் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் வந்து இந்த ஷேடோக்கு உள்ள வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சில பேர் வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுவாங்க, சில பேர் அதாவது பொசிஷன் வந்து பண்ணுவாங்க. அப்படி பொசிஷன் பண்ணும்போது நான் எப்ப இறங்கணும், எவ்வளவு தூரம் நான் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாருங்க, அதாவது வந்து MFI வந்து 20th கீழே இறங்கிட்டு 20ல இருந்து இந்த இடத்துல எடுத்துட்டீங்கன்னா நம்பர் வந்து இதனுடைய நம்பர் வந்துட்டு 15.7. அதுக்கப்புறம் அது ரிவர்ஸ் ஆயிட்டு கிட்டத்தட்ட இங்க 20 தாண்டி ப்ரீவியஸ் லெவலை வந்து கட் பண்ணும்போது உள்ள வந்து நீங்க இறங்கலாம். சோ தட் இஸ் ஆக்சுவலி என்ட்ரி பாயிண்ட். அப்படி பார்க்கும்போது கண்டினியூஸா வந்துட்டு மேல போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ வால்யூம் வந்து இட் இஸ் ஆக்சுவலி கோயிங் டுவர்ட்ஸ், அதாவது வந்து அப்பர் சைடு போகும்போது நம்ம அது லாங் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, சோ அதை தாண்டி எப்ப வரைக்கும் அதை வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நம்ம 80 தாண்டி போகும்போது 80ல இருந்து 90 போயிட்டு ரிவர்ஸ் ஆகும் இல்லையா, சில இடத்துல 80ல ரிவர்ஸ் ஆகலாம். ஓகே, அப்ப வரைக்கும் வந்து அதை வச்சுக்கலாம். இது வந்துட்டு பொசிஷனல் ட்ரேடிங் அப்ளிகபிள். நீங்க இன்ட்ராடே பண்ணாலும் அதே மாதிரி வந்துட்டு நீங்க என்ட்ரி எக்ஸிட் வந்து எப்படி பார்க்கணும்னா 20 ஓவர் சோல்ட் ரீச் ஆன பிறகு இது பண்ணலாம். ஜெனரலா வந்து RSIல ஒரு விஷயம் நம்ம பார்ப்போம், அதாவது 50 தாண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப 50 தாண்டும் போது என்ன நமக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா தெரியும்னா, இட் ஃபேவர்ஸ் த புல்ஸ். அதே மாதிரி 50 கீழே இருந்துச்சுன்னா, மேல இருந்து கீழே இறங்கும் போது அதை வந்து ஃபேவர்ஸ் BS சொல்லுவோம். அந்த மாதிரி தான் இங்க இருந்து பார்க்கணும். என்ன RSIக்கு இருக்குன்னா, RSI ஒன்லி பிரைஸை மட்டும் காட்டிட்டு போகுது. ஆனா வந்து இது வால்யூம் காட்டுறதுனால இதனுடைய நம்பிக்கை தன்மை நமக்கு அதிகமாகுது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது வால்யூம் தான் ஆக்சுவலி இட்ஸ் மேட்டர்ஸ் a lot for the traders. ஓகே, சரி, வேற என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ், நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் ஒரு விஷயத்த சொன்னேன். சோ இப்போ பைங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஓவர் சோல்ட் ஆன பிறகு அங்கே இருந்து நீங்க மேல இடத்துக்கு பை பண்ணணும். அதே மாதிரி ஓவர் பாட் ஆக்சுவலி ஆன பிறகு அங்கே இருந்து செல் பண்ணணும். இப்போ மேல போன பிறகு இந்த இடத்துல எடுத்துட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 78 இங்க இருந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு தெளிவா தெரியுது இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து கீழே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ வந்து நீங்க அங்க இருந்து ஷார்ட்டிங் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கண்டுபிடிக்கலாம். ஓகே, சோ இந்த எந்த ஒரு இண்டிகேட்டரும் நீங்க தனியா பயன்படுத்தக்கூடாது, மத்த இண்டிகேட்டரோட கார்லேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு MACD கட் ஆகுதா, அதுக்கப்புறம் போலிஞ்சர் பேண்டஸ் உச்சத்தை தொட்டுட்டு அங்கிருந்து கீழே இறங்குதா, அந்த மாதிரி விஷயம் கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமா இருக்கும். அப்படிதான் வந்து இதை நீங்க பயன்படுத்தணும். சோ இந்த MFIல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு, மணி உள்ள வருது, மணி வெளில போகுது. அப்படி மணி உள்ள வரும்போது நீங்க பை பண்றீங்க, வெளில போகும்போது வந்து செல் பண்றீங்க. ஓகே, அதை தாண்டி வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க மத்த இண்டிகேட்டர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகமா இருக்கும். ஓகே, சரி, வேற என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அதுல சொன்னது என்ன, டைவர்ஜென்ஸ் அப்படி சொன்னேன். டைவர்ஜென்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு பக்கம் போறது, அது ஒரு பக்கம் போறது. அது வந்து பொதுவா வந்து நீங்க இந்த மாட்டு வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு மாடு ஒரு பக்கம் போகும், இன்னொரு மாடு வந்து அனதர் சைடு போகும். சோ அதுதான் டைவர்ஜென்ஸ். அப்படி பார்க்கும்போது இண்டிகேட்டர் வந்துட்டு கீழே இறங்கும் போது பிரைஸ் வந்து மேலே ஏறும், இண்டிகேட்டர் மேலே ஏறும் போது பிரைஸ் வந்து இறங்கும். அதுதான் வந்து டைவர்ஜென்ஸ். அதான் வந்து பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் சொல்றாங்க, நெகட்டிவ் ஜென்ஸ். ஏன் வந்து பாசிட்டிவ் சொல்றாங்க, நெகட்டிவ் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பாருங்க, இண்டிகேட்டர் MFI இண்டிகேட்டர் ஃபுல்லா கீழே இறங்கிட்டு இருக்கு. ஒரு வந்து ட்ரெண்ட் லைனை வந்து இண்டிகேட்டருடைய பீக்ல வச்சு நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வரையும் போது இது டுவர்ட்ஸ் ஸ்லோப் வந்து டுவர்ட்ஸ் ஆக்சுவலி டவுன் சைடு போயிட்டு இருக்கு. அந்த அப்போ வந்து இண்டிகேட்டர் டவுன் ஆக பிரைஸ் வந்து மேலே ஏறுது. ஓகே, அதாவது ட்ரெண்ட் லைன் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த கீழே இருக்குது, இங்க வந்து பிரைஸ் ஏறுது. சோ இதை என்ன சொல்லுவாங்கன்னா பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் சொல்லுவாங்க. இட்ஸ் a bullish opportunity. அதே வந்துட்டு இதுல வந்து எடுத்துட்டீங்கன்னா இது bearish divergence சொல்லுவாங்க with respect to indicator. ஏன் அப்படின்னா இது கீழே இறங்குது. ஓகே, அதனால bearish divergence சொல்லிட்டு. சரி, அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ். இந்த டைவர்ஜென்ஸ் வந்து நீங்க டைவர்ஜென்ஸ் அப்படின்னா ஒரு விரிகிறது, அதாவது ஒரு பெல்லோட ஷேப் அப்படி பெல் மவுத்னு சொல்லுவாங்க இல்லையா, பெல்லோட இது பாருங்க மேலே இருந்து குறுகி வந்து அப்புறமா விரியும், அந்த மாதிரி இருக்கிறதுனால டைவர்ஜென்ஸ் சொல்லிட்டு.
அது அப்படியே அந்த பெல்ல வந்து ரிவர்ஸ் பண்ணா அது வந்து நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ், இட்ஸ் a செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரைஸ் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இறங்கும் போது இங்க ஏறிச்சு, இங்க ஏறும் போது வந்து இங்க இறங்குது, அதான் பிரைஸ் வந்து இறங்குது. ஓகே, சோ இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தெரியும்னா உங்களுக்கு ரிவர்சலும் தெரியும். இது இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது பிரைஸ் ஏறுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது, அதே மாதிரி இது ஏறிட்டு இருக்கு அப்படிங்கும்போது அங்க இறங்குதுன்னு தெரியுது. இதனாலதான் சொன்னாங்க இட்ஸ் a பொட்டன்ஷியல் ரிவர்சல் வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு MFI ரொம்ப வந்து அழகா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்னைக்கு வந்து நம்ம MFI பயன்படுத்தி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்னா, ஒண்ணு வந்துட்டு எப்படி பை பண்றதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த பை வந்து அந்த ஓவர் பாட் ஓவர் சோல்டு லெவல் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். சோ அந்த லெவல் அந்த 20க்கு தாண்டி நம்ம மேல போயிட்டு இருக்கும்போது 30 40 போது இட்ஸ் a பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி மேல இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா இட்ஸ் a செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு தகவல். தட் இஸ் பையிங் வித் MFI, செல்லிங் வித் MFI. மூணாவது வந்துட்டு இந்த டைவர்ஜென்ஸை பயன்படுத்தி ரிவர்ஸ்ல கண்டுபிடிக்கலாம் சொல்லியிருக்கோம். ஓகே, சோ இன்னைக்கு இந்த வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, MFI indicator is plugged with dash indicator. நம்ம வந்து MFI indicator more or less similar to one indicator சொன்னோம். அந்த இண்டிகேட்டர் வந்து RSI RSM அப்படிங்கிற உங்களோட பதில இந்த வீடியோ கீழே வந்துட்டு தெரிவிக்கலாம். சோ அது மூலமா எனக்கு உங்களுடைய இந்த வீடியோனுடைய புரிதல் எனக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கும். சோ மீண்டும் வந்து ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.